நம்ம உறவுமுறை ரகசியங்கள் தொடரோட முதல் பாகத்துல கல்யாணத்துக்கு அப்புறமும் ஏன் மற்றவங்க மேல ஈர்ப்பு வருதுன்னு பார்த்தோம். ஆனா பலரோட மனசுல இருக்கிற அடுத்த பெரிய குழப்பம் என்னன்னா, எனக்கு இப்போ வர்ற இந்த உணர்வு நிஜமான காதலா இல்ல இது ஒரு வெறும் சலனமா, அதாவது இன்ஃபேச்சுவேஷனா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா தற்காலிக ஈர்ப்ப நிஜமான காதல்னு தப்பா நினைச்சு பல பேர் தங்களோட அழகான வாழ்க்கைய காணாமக்கிடுறாங்க அல்லது தொலைச்சிடுறாங்க. இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில ஈர்ப்புக்கும் காதலுக்கும் இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை, அந்த மெல்லிய லைனை பற்றி தான் ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அந்த பெல் சிம்பலையும் தட்டி விட்டுட்டு வாங்க. நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல ஈர்ப்புனா என்ன, அதாவது இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்னா என்னன்னு தெளிவாக பார்த்துக்கலாம். ஈர்ப்புங்கிறது ஒரு இமோஷனல் ரஷ். இது எப்படி இருக்கணும் தெரியுமா? ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப வேகமாகவும் இருக்கும். இது பார்த்த உடனேயே வந்துடும். ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு தோண வைக்கும். அடுத்தது பெர்ஃபெக்ஷன். அந்த நபர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அவங்க பண்ணுற சில தப்புகள் கூட உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அடுத்தது பயம். அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விதமான பயம், பதற்றம், அது என்சைட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்போதுமே இருக்கும். அடுத்து சுயநலம். அவங்க எனக்கு வேணும், அவங்க என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக ஆழமாக உங்களை வேரூன்றி நிற்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் இது ஒரு போதை, அடிக்ஷன் மாதிரி. உங்கள் மூளை ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி அவங்கள ஒரு ஹீரோவாகவே அல்லது ஹீரோயினாகவே காட்டிடும். நீங்கள் அடுத்த நொடி சிந்திக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப இறுக்கமாயிருவீங்க அந்த விஷயத்தில். ஒரே நொடியில் ஒரு கோட்டையவே அவங்களுக்காக நீங்கள் கட்டிடுவீங்க. இதுக்கு பேர் தான் இன்ஃபேச்சுவேஷன். இப்போ காதல்னா என்னன்னு பார்த்துடலாமா? காதல்ங்கிறது ஒரு அழகான ஒரு முடிவு. இங்கே ஒரு நிதானம் இருக்கும். காதல் ஒரே நாளில் வந்துடாது. அந்த நபரோட பழகி அவங்க குணங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அவங்கள நல்லவங்களா கெட்டவங்களாங்க எல்லாத்தையும் புரிஞ்சதுக்கு அப்புறமா நிலையா அமைதியா ஒரு அவசரம் இல்லாமல் வாரது. ரெண்டாவது, அவங்களோட குறைகளை ஏற்றுக்கொள்ளும். அவங்க கிட்ட இருக்கிற கோபம், பலவீனம் இதெல்லாம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் அவங்கள நேசிக்கிறேன் அப்படிங்கிறது தான் காதல். அதாவது அவங்களுக்கு இருக்கிற குறைகளோடையே அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே அவங்கள ஏற்றுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிம்மதி. காதலில் பயம் இருக்கவே இருக்காது. எங்கே அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற அங்கே ஒரு விதமான அமைதி, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். அடுத்து தியாகம். அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க. இதுதான் காதலுக்கான சில கோட்பாட்டு விதிகள். உங்கள் பார்ட்னர் கிட்ட உங்களுக்கு இருக்கிறது இந்த ஆழமான காதல். ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கிற நபர் மேலே இருக்கிறது வெறும் ஈர்ப்பு தான் அப்படிங்கிறத இதை வச்சு உங்களால் வேறுபடுத்தி பார்த்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு வர்றது காதலா ஈர்ப்பான்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான 3 கேள்விகளை நாங்கள் கேட்க போகிறோம். அதுக்கு மனசாட்சியோட பதில் சொல்லுங்கள். கேள்வி 1. அந்த நபர் உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலோ இல்லை உங்களை விட வசதியான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ
உங்களால் அவங்களுக்காக சந்தோஷப்பட முடியுமா இருந்தால் அது காதல். கோபம் வரும்னா அதுக்கு பேர் ஈர்ப்பு. இது எப்படி சொல்கிறதுன்னா, நான் இல்லாட்டி பரவாயில்ல, அவர் யார் கல்யாணம் முடித்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது காதல். அவர் எங்கே இருந்தாலும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறது காதல். இல்லை, அவன் என்னை விட்டுட்டு வேறு யாரு கூடயும் நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது அதுக்கு பேர் காதல் இல்லை. அடுத்த கேள்வி, அவங்க கிட்ட இருக்கிற 3 குறைகளை சொல்லுங்க. அவங்க கிட்ட குறையே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது 100% ஈர்ப்பாக தான் இருக்க முடியும். எல்லா மனுஷங்களுக்கும் குறை இல்லாமல் இருக்காது. புரியுதுங்களா? ஒருத்தர் மேலே நமக்கு ஈர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட குறைகள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் காதலில் அப்படி கிடையாது. அவங்களோட குறைகள் தெரியும், ஆனால் அதை நாம் ஏற்றுக்குவோம், அக்செப்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு ஈர்ப்பு, ஒரு இன்ஃபேச்சுவேஷனில் அவங்களுக்கு எந்த குறையுமே இருக்கதா நம்ம பார்க்க மாட்டோம். அவங்க செய்கிற பிழைகளை கூட நம்ம சரின்னு சொல்லி தான் வாதாடுவோம். கேள்வி 3, இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவங்க வயசாகி முகமெல்லாம் சுருக்கம் விழுந்து அழகான தோற்றம் இழந்து ஒரு வயசான தோற்றத்தில் இருக்கும் போதும் இதே மாதிரி உங்களுக்கு அவங்க மேலே தோணுமா? நிச்சயம்னா அது காது. இப்போ வந்திருக்கிற ஈர்ப்பு உங்களுக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சும் அவர் மேலே இதே உணர்வோட உங்களுக்கு இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அது பேர் காதல். நண்பர்களே, ஈர்ப்புங்கிறது ஒரு தூண்டில் புழு மாதிரி பார்க்க அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் அதில் மாட்டிக்கிட்டா நம்ம நிம்மதியே போயிடும். உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் பார்ட்னர் உங்களுக்காக பல வருஷங்களாக உங்கள் கூடவே இருக்காங்க. இந்த தற்காலிக ஒரு சலனத்துக்காக அவங்கள விட்டு கொடுத்துடாதீங்க. ஈர்ப்பு வரும்போது உங்கள் மனதை திசை திருப்புங்க. உங்கள் துணைக்கிட்ட அதிகமான நேரத்தை செலுத்துங்க. உங்கள் துணைக்கிட்ட எல்லாம் இருக்கதா உணருங்க. எல்லா மனுஷர்கிட்டையுமே எல்லாமே இருக்கிறதில்ல. ஒருத்தட்ட இருக்கிறது இன்னொருத்தட்ட இருக்கிறதில்ல. அதனால் இன்னொருத்தட்ட இருக்கிறத நினச்சி அந்த ஈர்ப்பை நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயமா நினச்சி வாழ்க்கையை இழந்துடாதீங்க. உங்கள் கணவர் கூட நேரத்தை செலவழிங்க. நீங்கள் உங்கள் கணவர் கூட எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை அவர்கிட்ட வெளிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்துங்க. முடியுமானவரை உங்கள் வாழ்க்கையை உங்கள் துணை கூட அழகான ஒரு பூந்தோட்டம் மாதிரி ஒரு சொர்க்கமாக உருவாக்கிக்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மனம் விட்டு பேசி அதை ஒரு அழகான சொர்க்கமாக உருவாக்கிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டுங்க. உங்கள் நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த 3வது பாகத்தில் தொலைஞ்சு போன அந்த நெருக்கத்தை உங்கள் துணைக்கிட்ட, உங்கள் பார்ட்னர்கிட்ட எப்படி மீண்டும் கொண்டு வரது அப்படிங்கிற சூப்பரான டிப்ஸோட வரேன். மறக்காமல் சிந்தனை நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது இப்படி தோணுருக்கா?